அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்சிஎம் டிஎஸ்சி எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு 2024 நடைபெற்ற கீ ஆன்சரை பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லாம் பெருசு பெருசாக தான் இருக்குது. இங்கே இந்த படம் கொடுத்துருக்குறாங்க. இந்த படத்துலேருந்து அந்த ஏவுக்கும் பிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த விசை கேட்குறாங்க. அந்த விசை பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா F = ma. அதாவது மாஸ் 5. இப்போ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நிறை 5. அடுத்து அது மேலே செயல்படக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசை பார்த்தீங்கன்னா 9.8. பெருக்கிட்டிங்கன்னா ஏபி கம்பியின் மையத்தில் இழுவிசை 48 நியூட்டன் வரும். அடுத்து இந்த ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஆன்சர் வேறு அது கூட அந்த 4ஆல் பெருக்கினா தான் இந்த ஆன்சர் வருது 2.74. இதோடைய ஆன்சர் அப்புறம் பார்க்கலாம். அடுத்து மூணாவது கொஸ்டின். இது கொஞ்சம் அந்த C6H12O6 அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். குளுக்கோஸ். அப்போ பிக்கு 4 வரணும். அந்த ஆப்ஷன் 1 தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து மறுபடியும் ஒரு கணக்கு. 5 கிலோகிராம் நிறையுள்ள பொருள் 7 நியூட்டன் விராவு விசை கொண்ட ஒரு சொரசொரப்பான கிடைமட்ட பரப்பில் ஓய்வு நிலையில் உள்ளது. அது மேலே 22 நியூட்டனை செலுத்தும் போது அதனுடைய அக்சலரேஷன் என்னான்னு கேட்குறாங்க. அந்த அக்சலரேஷன் = 22 - 7. 7ன்றது அந்த பரப்புடைய விசை. அப்போ 22 7 போச்சுன்னா 15. அப்போ F = ma ஃபார்முலா போட்டிங்கன்னா 15 5ஆல் வகுத்தா 3 மீட்டர்/செகண்ட்². அடுத்து நீரில் அயனி பெருக்கத்தின் மதிப்பு அலகு மோல்², டெசிமீட்டர் -6. இது புக்கில் டைரக்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் லூயிஸ் புள்ளி அமைப்பு வச்சு எது கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. லூயிஸ் புள்ளி அமைப்பு படி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் 6 வரும், பாஸ்பரஸ் 4 வரும். அதில் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. மறுபடியும் வெலாசிட்டி டைம் கிராஃப் வச்சு ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் 3 4 தான் சரியாக இருக்குது. O மற்றும் ஏக்கு இடையிலான சீரான முடுக்கம் 2 மீட்டர்/செகண்ட்². அது 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OA பிரிவு சீரான இயக்கத்தை காட்டுகிறது. அதுக்கடுத்தது ஒளிக்கதிர் நீரில் இருந்து காற்றிற்கு செல்கிறது. ஒளிக்கதிர் நீர் மேற்பரப்பில் மாறுநிலை கோணத்தை விட அதிகமான படுகோணத்தில் விழுகிறது எனில் அந்த ஒளிக்கதிருக்கு என்ன நிகழ்கிறது? ஒளிக்கற்றை முழுமையாக நீருக்குள் எதிரொலிக்கும். இது 9th ஸ்டாண்டர்டில் 75ஆம் பக்கத்தில் இருக்குது சயின்ஸ் புக்கில். அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு கொஸ்டின் 162ஆம் பக்கத்தில். இதில் ROHனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ROHனா ஆல்கஹால், RORனா ஈத்தர், RC++Oனா கீட்டோன், RCOORனா எஸ்டர். அதனுடைய பயன்களை வச்சு சரியான பொருந்தது பார்த்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் 2 சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோ கார்பன் மூலக்கூறில் கார்பன் மற்றும் ஹைட்ரஜனின் நிறை விகிதம் 24:5னா அந்த சேர்மம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் கார்பனுக்கு 12 இந்த அட்டாமிக் நம்பர், அது மாதிரி ஹைட்ரஜனுக்கு 1. அப்போ 40 48 பைத்தோன் 10. அப்போ 48 10 சுருக்குனா 24.5 எதுக்கு வரும்னா C4H10. அதுக்கடுத்து இந்த ஈக்குவேஷன் என்னன்னா சுக்ரோஸின் சாத்தியமான வினையை குறிக்கும் சமன் செய்யப்பட்ட சரியான வேதி சமன்பாடு. இப்போ இந்த சமன்பாட்டில் பேலன்ஸ் பண்ணணும். ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணும்போது சி ஆப்ஷன் தான் கரெக்ட். இங்கே கார்பன் 12னா இங்கேயும் 12 வரணும். இங்கே ஹைட்ரஜன் 22னா இங்கேயும் 22 வரணும். ஆக்சிஜன் இங்கே ஒரு 11, இங்கே ஒரு 24, மொத்தம் 35 வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் 35 வருது. அதான் 3வது ஆப்ஷன் கரெக்ட். அதுக்கப்புறம் 300 மில்லியன் கன லிட்டருக்கு சமமான மதிப்பு. மில்லியன்னா 6 0 போட்டுங்க. அதுக்கப்புறம் கன லிட்ரு அதுக்கு ஒரு 3 0 எல்லாம் சேர்த்திங்கன்னா 3 × 10⁻11 லிட்டரு வரும். அடுத்து இந்த கணக்கெல்லாம் 10வது பசங்க எப்படி போடுவாங்கன்னு தெரில. வெர்னியர் மற்றும் திருகலவின் ஒரு கம்பியின் கன அளவை கணக்கிடவும். கம்பியின் நீளம் கொடுத்துட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலாவும் அந்த திருகலை ஃபார்முலாவும் போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வரும் திருகலவைக்கு. அந்த டயாமீட்டர்லேருந்து அதை ரேடியஸாக மாற்றிக்கணும். அடுத்தது இது என்ன பண்ணால் ஃபார்முலா πr²L πr²L கண்டுபிடிச்சாச்சு. இதில் 5.53 சென்டிமீட்டர் வரும். அதை மில்லிமீட்டராக மாற்றிடணும்.
ஏன்னா ஆன்சர் மில்லிமீட்டரில் இருக்குது. அப்போ 55 3 × 1.46 ஹோல் ஸ்கொயர் × 3.14 பேருக்குன்னா 370. 10வது பசங்க இப்போ நீட்டு எக்ஸாம் மாதிரி இருக்குது. அடுத்து சரியான கூற்று. ரூதர்போர்டின் மாதிரி எலக்ட்ரான்கள் உட்கருவை சுதந்திரமாக சுற்றுவதாக கருதுகிறது. அதே நேரத்தில் போரின் மாதிரி எலக்ட்ரான்களின் கோண உந்த நிலை மையங்களுடன் சுற்றுப்பாதைகளை குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்து 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 2 ஓம். அதுக்கு அடுத்தது டிஎன்ஏ, இதெல்லாம் புக்லேயே இருக்குது, ஹெலிகேஸ் மரபியல் பாடத்தில். அடுத்து 12 ஓம் 1.2 ஓம் மின்தடையில் மின்தடையாக்கியை உருவாக்க விரும்புகிறார். அவளிடம் 0.90 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட தாமிர கம்பி உள்ளது. தாமிரத்து மின்தடை எண் 1.8 × 10⁸ ஓம் மீட்டர். 1.2 ஓம் மின்தடையாக்கியை உருவாக்க தேவையான கம்பி நீளம். இது 4ஆம் பாடத்தில் இருக்குது, 10th ஸ்டாண்டர்டில். அது ஃபார்முலா ρ = RA/L. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விட்டம் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணோம், விட்டத்தில் பாதி ரேடியஸ் எடுத்து அதுக்கு ஏ πr², அதை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணால் 42.4 மீட்டர் வரும். அதுக்கப்புறம் 18வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அந்த சுவாச ஈவுனா பசங்க படிப்பாங்க. வெளியிடப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு, உள்ளிழுக்கப்படும் ஆக்சிஜன் அளவு. வெளியிடப்படும் 6, உள்ளிழுக்கிறது 6. அப்போ 6 அளவுக்கு தான் 1. அதுக்கடுத்தது இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பண்பு கலப்புனா அதனுடைய விகிதம் நம்மளுக்கு தெரியும், 1:2:1. அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 204 வருது. 240/4 அளவு தான் 60. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரமேஷ் பூங்காவில் மாலை நேரம் நடைபெற்று ஈடுபட்டிருந்தான். அதில் அவனுக்கு என்ன சுரப்பி சுரக்கும்னு கேட்குறாங்க, அட்ரினலின் சுரக்கும். அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் 6வது லெசன்லேருந்து ஒரு கொஸ்டின். நிறையன் அணியன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 232லேருந்து 208 ஆயிருக்கு. அப்போ 24 குறைஞ்சிருக்கு. அப்போ 4 தடவை என்ன பண்ணோம், அந்த 6 ஆல்ஃபாவும் 4 பீட்டாவும் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஆல்ஃபா சிதைவு, பீட்டா சிதைவு. அதுக்கடுத்து இந்த கொஸ்டினுக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது, ஏ ஆப்ஷன் கரெக்ட். பேஜ் நம்பர் 259. அதுக்கப்புறம் மைட்டாசிஸ் செல் பிரிதல் நிகழ்வை வரிசைப்படுத்துக. 9th ஸ்டாண்டர்ட் 224 பக்கம். ஃபஸ்ட்டு புரோ நிலை, மெட்டா நிலை, அனா நிலை, டீலோ நிலை. அடுத்து மனித சுற்றோட்ட மண்டலம் கூற்று ஏ மற்றும் காரணம் சரி. 10th ஸ்டாண்டர்ட் 208 பக்கத்தில் இருக்குது. பெருங்கொள்ளை நோய் எது? COVID-19. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சுவரின் முன் கை தட்டும் போது 0.8 வினாடிக்கு பிறகு எதிரொலியை கேட்கிறார். காற்றில் ஒலியின் திசைவேகம் 340 மீட்டர்/வினாடி என்றால் அந்த நபருக்கும் சுவருக்கு இடையிலான குறைந்தபட்ச தூரம். அந்த 5ஆம் பாடத்தில் இருக்கும் பாருங்கள், ஒளியல் 10th ஸ்டாண்டர்ட். V = 2D/t. அதில் டி கேட்குறாங்க. VT/t போட்டிங்கன்னா 136 மீட்டர் வரும். அடுத்து சரியான இணை பார்த்தீங்கன்னா எண்டமோஃபிலி பூச்சிகள். கீழ்கண்டவற்றில் ரத்தம் உறிதலில் ஈடுபடும் வைட்டமின் எது? வைட்டமின் கே. அதுக்கப்புறம் 29வது கொஸ்டின். பின்வற்றுள் குகர்பிட்டாவின் வாஸ்குலர் கட்டை குறிக்கும் படம். பி ஆப்ஷன் ஒன்றிணைந்தவை, இருபக்கம் ஒருங்கமைந்தவை. அடுத்து பின்வரும் வேர்களை கூட்டுயிர் வாழ்க்கை மற்றும் நைட்ரஜன் நிலைப்பட்ட எந்த நுண்ணுயிர் முக்கியமானது? ரைசோபியம். தேங்க்யூ.